குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்கலான்றது என்னன்னா, அந்த அக்கார்டியன் ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளே பில்டு பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. லைக் எப்படின்னா, நான் இப்போ சும்மா டெக்ஸ்ட் வந்து டம்மி டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். லைக் எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து க்ளோஸ்டா இருக்கும். ஹெட்டிங் மட்டும் ஓப்பன்ல இருக்கும். டெக்ஸ்ட் எல்லாமே வந்து க்ளோஸ்டா இருக்கும். அதோட கண்டென்ட் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும். ஹெட்டிங்கை கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதுதான் வந்து அக்கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அக்கார்டியன் பிளகின், ஜேக்வெரி, ஏற்கனவே நிறைய அக்கார்டியன் பிளகின்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். பட் அதே மாதிரி நம்மளே வந்து ஒன்று பில்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா ஜஸ்ட் இந்த செக்ஷனை கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து நம்ம எப்போ வேணா எடுத்துட்டு வந்துக்கலாம். பட் பேசிக் லாஜிக் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணா அது ஓப்பன் ஆகும். ஆஸ் வெல் அஸ் எந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்றாங்களோ அது தவிர மற்ற ஹெட்டிங் எல்லாமே வந்து ஹைட் ஆயிடும். இதுதான் வந்து நம்ம வந்து யூஸ்வலா பண்ணுவோம். இதை நம்ம வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால இதை ஒரு டாஸ்கா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஜேக்வெரியில ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஜேக்வெரின்னு சொல்லுவாங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லயே வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்பரா, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கணும், தாட் ப்ராசஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த ப்ராக்டிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ HTML தான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன், இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். நம்ம நேற்று வந்து ஜஸ்ட் எம்டி டிவா மட்டும் போட்டு வச்சிருந்தோம். கிளாஸ் எதுவுமே எழுதாம வெறும் டிவ் மட்டும் போட்டு வச்சிருந்தோம். நேற்று உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளாஸ் எதுவுமே இருக்காது. அதுக்கு நான் வந்து சிஎஸ்எஸ் எழுதியிருந்தேன். டேரக்டா டிவுக்கே வந்து நான் கிளாஸ் எழுதியிருந்தேன். இந்த இடத்துல டிவுக்கே கிளாஸ் எழுதியிருப்பேன். பட் இன்னைக்கும் நம்ம அதே பேஜில் தான் பில்ட் பண்றோங்கிறதுனால டாகிள் அப்படின்னு அந்த டிவ் எல்லாத்துக்கும் கிளாஸ் கொடுத்துட்டு, கிளாஸ் நேம் கொடுத்துட்டு, அந்த டாகிள்ங்கிற கிளாஸ் நேமுக்கு சம்ஸ்டைல் எழுதிட்டேன். ஸோ தட் நேத்து நம்ம பண்ணது இன்னைக்கு நம்ம பண்ண போறத கொலாப்ஸ் பண்ணாது. கீழே பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே இருக்கும், டாகிள்ங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். பட் இதுக்கு அப்ளை பண்ண அந்த பார்டரோ இதுவோ வந்து நமக்கு இதை அஃபெக்ட் பண்ணாது. இதுக்கு தேவையான ஸ்டைல் வந்து நம்ம திரும்ப தனியா எழுதிக்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கீழே லைன் நம்பர் 65 கீழே இருக்கிறது வந்து நம்ம நேற்று படிச்சது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு நமக்கு அது தேவையில்லை. லைன் நம்பர் 11 to 57 தான் வந்து இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ண போறது. ஸோ இது வந்து அக்கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் டிவ் வச்சுக்கிட்டேன். ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த ஹோல் செக்ஷனையுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த அக்கார்டியனுக்குள்ள ஒரு ஹெட்டிங் அண்ட் கண்டென்ட்டையும் ஒரு ஹெட்டிங் அண்ட் கண்டென்ட்டையும் நான் வந்து அக்கார்டியன் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ்ல வச்சிருக்கேன். ஸோ 1 2 3 4 அக்கார்டியன் செட் இருக்கு. நம்ம கோடிங்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 செட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செட்டுக்குள்ளேயும் 2 டிவ் வச்சிருப்பேன். இதுனா அக்கார்டியன் ஹெட், அக்கார்டியன் பாடி. அக்கார்டியன் ஹெட்ங்கிறது வந்து இந்த ஹெட்டிங் இருக்கிற டிவ், அக்கார்டியன் பாடிங்கிறது இந்த பேராகிராஃப் இருக்கிற டிவ். இனிஷியலா எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஹெட்டிங் ஒன்று தானே இருக்குன்னு சொல்லி டேரக்டா H1 டேகோ ஹெட்டிங் டேகோ போட்டுருவாங்க. பட் அப்படி பிடிக்க கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரி லேஅவுட் பேஸ்ட் தான் நம்ம எதனாலும் பிரிக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து லேஅவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அந்த அக்கார்டியன் ஹெட்டுக்குள்ள கண்டென்ட் வரப்போகுது. H2 டேக் யூஸ் பண்ணிருக்கேன். பட் இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் அக்கார்டியன் பாடிக்குள்ள பேராகிராஃப் டேக் போட்டிருக்கேன். பட் இதுக்கு பதிலாக என்ன வேணா வரலாம், இமேஜோ வாட் எவர் வரலாம். பட் நம்ம கோல் என்ன அப்படின்னா, எப்போதுமே இந்த அக்கார்டியன் ஹெட் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஆனா அக்கார்டியன் பாடி வந்து எப்போ ஓப்பன்ல இருக்கும்னா, ஒரு யூசர் இது மேல கிளிக் பண்ணாங்கன்னா, இந்த அக்கார்டியன் ஹெட் மேல கிளிக் பண்ணாங்கன்னா நாம வந்துட்டு அக்கார்டியன் பாடியை ஓபன் பண்ணிக்காம. இதுதான் நம்மளோட கோல். ஓகே, ஸோ ரெக்யர்மெண்ட்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இதுதான் இதை
உங்களுக்கு வந்துட்டு ரெக்யர்மெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இதை கிளிக் பண்ணா ஷோ ஹைட் பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அதை உங்களால இந்த மாதிரி லே அவுட் லெவல்ல புரிஞ்சுக்க முடியணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். ஸோ இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது கிளியரா இருக்கணும். ஓகே, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கணும். எப்படி பண்ண போறோங்கிறது தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல ஆர் யூ கிளியர்? எனி கொஸ்டின்ஸ் ரெக்யர்மெண்ட்ல? என்ன பண்ண போறோன்னே உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எப்படி பண்ண போறோங்கிறதுல என்ன கொஸ்டின் வரும்னா ஏன் பண்றோம்னு ஒரு கொஸ்டின் வந்துடும். If you are clear with the requirement, you can say clear. ஸ்ரீநாத் ரேடார் ஜாயின் பண்ணீங்களா? ஓகே, ஸோ என்ன கொஸ்டின்? என்ன கொஸ்டின் சொல்ல முடியுமா ஸ்ரீநாத்? கரண்ட் கட் ஆயிடுச்சா? ஓகே ஃபைன். வீடியோ திரும்ப பார்த்தா புரியும் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல? ஓகே, கொஸ்டின் இதை நம்புறேன். கொஞ்சம் சேட் வந்து ஆக்டிவா யூஸ் பண்ண நல்லா இருக்கும். நேத்து வந்து நம்ம ஒன்னு எழுதிருந்தோம். என்னன்னா இந்த மூணையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம கோலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன எலமெண்ட், எந்த எலமெண்ட், என்ன ஈவெண்ட், என்ன பண்ணணும், என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த எலமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட தாரக மந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கேள்விக்கு நோக்கி நம்ம போனோம்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து கிடைச்சிடும். ஸோ கேன் யூ டெல் மீ என்ன எலமெண்ட்ல என்ன ஈவெண்ட் பண்ணணும், எந்த எலமெண்ட்ல என்ன ஈவெண்ட் நம்ம பண்ணணும், இதை வச்சு பார்க்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கு. வேணா நான் ஒன்று பண்ணிடுறேன். எல்லா அக்கார்டிங் பாடியும் ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணி வச்சிடுறேன். ஹெட்டிங்கை கிளிக் பண்ணா எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வரணும். ஸோ ஹெட்டிங்கை கிளிக் பண்ணா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருக்குன்னா ஹெட்டிங் பட்டன் கிடையாது, ஹெட்டிங் தான். இது வந்து நம்ம பட்டனா வைக்கல, ஹெட்டிங் டேகையே கிளிக் பண்ணா. ஸோ இந்த அக்கார்டிங் ஹெட்டுங்கிறத கிளிக் பண்ணா, ஸோ இதை நான் திரும்ப நம்ம இது வந்து மேல ஃபார்முலா மாதிரி வச்சுக்கலாம். விச் எலமெண்ட் அப்படிங்கிறதுல என்ன போட்டிருக்கோம்,
ஹெட்டிங். பட் செலக்டாரா எழுதுறதா இருந்தா பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம HTML அண்ட் CSS ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் பிரேக் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ தட் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்டாக்ஸ் வேற, ரெக்யர்மெண்ட் வேறங்கிறது வந்து உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த 4 கொஸ்டின் தான். இந்த 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். விச் எலமெண்ட் அப்படிங்கிறத உங்க நம்ம டார்கெட் எலமெண்டோட செலக்டார் என்னன்னு சொல்ல முடியுமா ஸ்கிரிப்ட்ல? இப்போ டார்கெட் எலமெண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டோம்னா அந்த ஹெட்டிங் டேக்னு சொல்லிட்டோம், இந்த அக்கார்டியன் ஹெட்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு வந்து எனக்கு அதோட சின்டாக்ஸை அனுப்பணும். என்ன எழுதுனேன்னா ஜேக்வரியில என்ன எழுதுனேன்னா எனக்கு வந்து அந்த அக்கார்டியன் ஹெட்டுங்கிறது செலக்ட் ஆகும். நான் நேற்றே பார்த்ததுதான். இது வந்து பட்டன் அப்படிங்கறத கிளிக் பண்ணா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும், பட்டனை செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த அக்கார்டியன் செட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா அப்படிங்கறத எழுதணும். ஸோ அந்த அக்கார்டியன் செட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜேக்வரியில நான் என்ன சின்டாக்ஸ் எழுதணும்? இது உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா நேத்து நம்ம கிளாஸ் எடுத்தது வந்து வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்க அப்படியே சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா கூட ஓகே தான். ஆன்சர் ஸ்கிரீன்ல தான் இருக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் அந்த ஹெட்டிங் அப்புறமா ஹெட்டிங் அதுக்கப்புறம் பேராகிராஃப் அதுக்கப்புறத்துல இருந்துதானா அது புரியல. எது புரியல? திரும்ப சொல்லுங்க. இப்ப இந்த அக்கார்டிங் செட் அப்புறம் ஹெட்டிங்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, பேராகிராஃப் அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா புரியல. இல்ல அதுதான் நம்ம பண்ண போறோம். இப்போ என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்குதான் இந்த இமேஜ் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். இது வந்து நீங்க ஏதாவது வெப்சைட்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஹெட்டிங்கை கிளிக் பண்ணா கீழே அதோட கண்டென்ட் வந்து ஷோ பண்ணும். அந்த மாதிரி இமேஜ் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது. ஒரு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்க கண்டென்ட் வந்து கீழே காமிக்கும். அண்ட் எதை கிளிக் பண்றோமோ அதுக்கு கீழே வந்து அது காமிக்கும். திரும்ப கிளிக் பண்ணா ஹைட் ஆகிக்கும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ண போறோம். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பேர் தான் அக்கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுக்கு ஆன்சர் வேணும். நீங்க தான் கண்டிப்பா சொல்லணும். இதுக்கு மேல நானா கோட் அடிக்கிறதுல இருக்கோம்ல. இல்ல எனக்கு வந்து என்ன தேவைன்னா ஜஸ்ட் ஒரு செலக்டர். ஜேக்வரியில நான் என்ன டைப் பண்ணணுங்கிற ஒரு செலக்டர் அதை எழுதுனேன்னா எனக்கு வந்து இந்த எலமெண்ட் செலக்ட் ஆகும். நேற்று வந்து பட்டன் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ அக்கார்டியன் செட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்கிரிப்ட்ல நான் என்ன எழுதணும்? அக்கார்டியன் செட். ஆக்சுவலா அதுல செலக்டர் அப்படிங்கிறது என்னன்னா ராஜேஷ் சாட் பாக்ஸ்ல அமைச்சிருக்கிற அக்கார்டியன் செட் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு கிளாஸ், அதனால டாட் போட்டு எழுதணும். இது வந்து நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். ஒரு பட்டனை கிளிக் பண்றதுக்கு அந்த பட்டனை செலக்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து எதை பண்ணோம், அக்கார்டியனை கிளிக் பண்றதுக்கு அக்கார்டியன் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட் ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட். ஸோ கிளிக் ஈவெண்ட் என்ன இருக்கும், டாட் கிளிக் ஆஃப்னு இருக்கும். உள்ளுக்குள்ள நீங்க எது ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனே எழுதலாம். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். எதுக்குன்னா வாட் ஈவெண்ட் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம்
வாட் ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம்டு. ஓகே இது வரைக்கும் நான் எழுதிடுறேன். இந்த கிரீன் கலர்ல தெரியறதுக்கு காரணம் நான் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் ஜெனரிக்கா எழுதலாம், அதுக்கப்புறம் ரிலேட்டிவா எழுதிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், அக்கார்டியன் செட்டை கிளிக் பண்ணா எனக்கு வந்து அந்த அக்கார்டியன் பாடி வந்து ஷோ ஹைட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம்டு, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், என்ன ஆக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். Can someone answer? இதை கிளிக் பண்ண, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணாங்கிறது வந்து பெர்ஃபெக்டா வந்துடும். பட் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது நடக்கணும், கரெக்டா? அது என்னது? இப்போ உங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எதையுமே யோசிக்கவே தெரியல அப்படின்னா நேத்து வீடியோ நீங்க பார்க்கல, இல்லாட்டி நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நேத்து வீடியோவும் பாத்தீங்க, ஆனா புரியல, என்கிட்டயும் கேட்கலன்னு இருக்கலாம், காரணமா இருக்கலாம். அண்ட் நான் உங்களோட ஆன்சருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அக்கார்டியன் செட் கிளிக் பண்ணா பேராகிராஃப் ஷோ ஹைட் ஆகணும்னு போட்டிருக்கீங்க. பட் அப்படி யோசிக்க கூடாது. பேராகிராஃப்ங்கிறது வந்து கண்டென்ட், பட் நம்மளோட டார்கெட் எங்க இருக்கணும்னா அக்கார்டியன் பாடியில இருக்கு. நம்ம வந்து ஹெட்டிங்கை கிளிக் பண்ணா அப்படின்னு எழுதல, இந்த H2 கிளிக் பண்ணான்னு எழுதல, H2க்கு மேல இருக்கிற அந்த டிவ், அந்த மொத்த செக்ஷனுக்குன்னு எழுதியிருக்கோம். அண்ட் நம்ம எய்மும் எதுல இருக்கணும் அப்படின்னா அந்த லே அவுட்ல தான் இருக்கணும், கண்டென்ட் மேல இருக்கக்கூடாது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட்டே அந்த எலமெண்ட்ல தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் அதுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த அக்கார்டியன் பாடிய அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாட் ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம்டுங்கிறதுக்கு வந்துட்டு நீங்க இன்னும் சொல்லல, கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க. யா, என்ன பண்ணணும்னா டாகிள் பண்ணணும். டாகிள்னா என்னது? ஷோ ஹைடு. ஏற்கனவே ஷோல இருந்துச்சுன்னா ஹைட் பண்ணும், ஹைட்ல இருந்துச்சுன்னா ஹைட் பண்ணும், ஹைட்ல இருந்துச்சுன்னா ஷோ பண்ணும். ஓகே, இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஆக்ஷன் சும்மா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் மேலதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பர்டிகுலர் எலமெண்ட்னா என்னது? அக்கார்டியன் பாடி. நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், அக்கார்டியன் செட் கிடையாது. அக்கார்டியன் செட் போட்டோம்னா என்ன ஆயிரும்னா மொத்த செக்ஷனே கிளிக் ஆயிரும். பட் எனக்கு வந்து அந்த ஹெட்டிங் தான் கிளிக் பண்ணணுங்கிறது நான் ரெக்யர்மெண்டா சொல்லியிருந்தேன். ஸோ அக்கார்டியன் ஹெட் தான் வரும். இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அக்கார்டியன் ஹெட்டை கிளிக் பண்ணா அக்கார்டியன் பாடி வந்து டாகிள் ஆகணும். அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் எழுதியிருக்கேன், பட் ரிலேட்டிவா எதுவுமே எழுதல. ஸோ எந்த அக்கார்டியன் ஹெட்டை கிளிக் பண்ணாலும் எல்லா அக்கார்டியன் பாடியும் அஃபெக்ட் ஆகும். பட் பரவாயில்ல, அந்த இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம், அதுக்கு அடுத்து ரிலேட்டிவா உள்ள நம்ம பண்ணலாம். இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு எல்லாமே ஷோ ஆயிடுச்சு, திரும்ப கிளிக் பண்ணா எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து இப்படி இருக்கக்கூடாது, அந்த ஸ்பெசிபிக் ஐட்டமோட அந்த ஸ்பெசிபிக் ஐட்டமோட ஸ்பெசிபிக் ஹெட்டோட பாடி தான், பக்கத்துல இருக்கிற பாடி தான் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகணும். நேற்று வந்து சிப்ளிங்ஸ்ங்கிறத வச்சு பண்ணியிருந்தோம், இன்னைக்குமே அதை யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்றோம், லைக் இப்போ அக்கார்டியன் ஹெட்டுங்கிறத கிளிக் பண்ணாலும் எந்த பர்டிகுலர் அக்கார்டியனை ஹெட்டுங்கிறத கிளிக் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு
நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? திஸ் டாலர் ஆஃப் திஸ் சூப்பர் மனோஜ், அது வந்து கோட் வரக்கூடாது. திஸ் டாட் அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பக்கத்துல இருக்க சைல்டு தான், ரெண்டுமே அல்டர்னேட் சைல்டு தான். அக்கார்டியன் ஹெட்டுங்கிறதும் அக்கார்டியன் பாடிங்கிறதும் நெக்ஸ்ட் தான் இருக்கு, இதுக்குள்ள இல்ல. இப்போ வந்து இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அக்கார்டியன் பாடிங்கிறது வந்து H2 மாதிரி உள்ள இருந்துச்சுனாலோ, ஆர் அக்கார்டியன் பாடிங்கிறது வேற ஒரு டிவுக்குள்ள இருந்துச்சுனாலோ, இதுக்கு பக்கத்துல இல்லாம இன்னொரு டிவுல இருந்துச்சுனாலோ உங்களுக்கு வந்து இந்த சிப்ளிங்ஸ் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது. என்ன பண்ணிட்டோம், எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்றோமோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற அக்கார்டியன் பாடி தான் டாகிள் பண்றோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நேத்து என்ன பண்ணமோ அதே கோடு தான் நான் அன்னைக்கு எழுதியிருக்கேன். இதுக்கு ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இங்க பட்டன் இருக்கு, அதுக்கு பதிலாக இங்க அக்கார்டியன் ஹெட்ன்னு இருக்கு, இங்க H1 இருக்கு, அதுக்கு பதிலாக அக்கார்டியன் பாடின்னு இருக்கு. ஓகேவா? நேத்து நீங்க படிக்கிறப்போ என்னடா ஒரு யூஸே இல்லாத மாதிரி ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணிக்கலாம். சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு கிளிக் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு எலமெண்ட் டாகிள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பின்னால ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷனாலிட்டியே இருக்கு. இதுதான் வந்து யூஸ்வலா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாவே பண்ணுவாங்க. இது ஒரு காமனா எல்லா வெப்சைட்லயுமே வந்து யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ வந்து இதுவா தான் இருக்கும், நீங்க எது பண்ணீங்கனாலும். பட் இதை வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா, இப்போ எனக்கு இது கிளிக் பண்ணா இது ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணா எனக்கு இது ஹைட் ஆயிடணும் முதல்ல. ஓகேவா? இது ஹைட் ஆயிடணும், அதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் ஆகும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இங்கதான் உங்க மூளை வந்து யோசிக்கணும். இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணேன்னா எது ஓப்பன்ல இருக்கோ அது ஹைட் ஆயிரணும், அதுக்கு அப்புறமா தான் இது ஓப்பன் ஆகும். அப்படின்னா நான் அந்த ஃபங்க்ஷன் இதுல வந்து நான் என்ன எழுதணும், யாராச்சும் யோசிச்சு சொல்ல முடியுமா? லைன் நம்பர் 27ல ஒண்ணு வரும். கேன் சம்ஒன் ஆன்சர்? இப்போ என்ன பண்ணணும்னா, கிளிக் பண்ணா என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது இருக்கு. ஆக்ஷன் டு பெர்ஃபார்ம் வந்து மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கு, அப்படிதான் இருக்கும். ஈவெண்ட் ஒன்னா தான் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய இருக்கும், நிறைய பேர் ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ ராஜேஷ் சொல்லியிருக்கு வந்து மொத்தமா நான் அதை அப்படியே போடுறேன், ஒர்க் ஆதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா அக்கார்டியன் பாடியும் டாகிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் பண்ண எலமெண்ட் திரும்ப டாகிள் பண்ணலாம்னு போட்டிருக்காரு. வில் see whether it works. ஓகே, இந்த விஷயத்துல ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகவில்லை. எதை கிளிக் பண்றனோ அது மட்டும் தான் ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்திருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே ஒரு சின்டாக்ஸ் எரர் இருக்கு, கண்டுபிடிக்க முடியுமா யாராலையும்? அதை காமிக்கிறேன். லைன் நம்பர் 28ல ஒரு சின்டாக்ஸ் மிஸ்டேக் இருக்கு, யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு மேல கீழே இருக்க லைனை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். கரெக்ட்.
கிளாஸ் நேம்னா டாட் பண்ணும். ஹெட்டிங்கை கிளிக் பண்ணா அப்படியே ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுது. எதை கிளிக் பண்றனோ அதை தவிர மற்ற எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ என்னமோ நடக்குது, ஆனா மர்மமா இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணதும் எல்லாத்தையும் டாகிள் பண்ணி விட்டுரும். டாகிள் ஆனது ஷோல இருந்தா ஹைடு, ஹைட்ல இருந்தா ஷோ. ஸோ நான் எதை கிளிக் பண்ணாலும் முதல்ல பேஜ் லோட் ஆகிற டைம்ல ஹைட்ல இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஷோ பண்ணி விட்டுரும். அதுக்கு அடுத்து நம்ம டார்கெட் எலமெண்ட்டை வந்து திரும்ப ஒருக்க டாகிள் பண்ணும். ஸோ திரும்ப ஒருக்க ஹைட் பண்ணிடும். ஸோ என்ன நடக்கும்னா, பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்றப்போ ஃபர்ஸ்ட் எல்லாமே ஷோ ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹெட்டிங்க்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாடி வந்து என்ன ஆயிருக்கும்னா ஹைட் ஆயிருக்கும். ஏன்னா 2 தடவை டாகிள் பண்றோம். ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்சு, இதுவுமே ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம். ஒரு சினாரியோல இதுலயுமே ஒரு பக் இருக்கு. என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். கிளிக் பண்றப்போ எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட கரண்ட் சிப்ளிங்ஸை மட்டும் டாகிள் பண்றேன். இப்போ செகண்ட் இதை கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் இது ஹைட் ஆயிடணும் அண்ட் இது ஓப்பன் ஆகும். சூப்பர், ஒர்க் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணா தேர்டு ஹைட் ஆயிடணும், இது ஓப்பன் ஆகணும். சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த சினாரியோல நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா இன்னொரு சினாரியோல இது வந்து தப்பா ஒர்க் ஆகும். என்னன்னா, என்னால திரும்ப அதே ஹெட்டிங்கை கிளிக் பண்ணா இது க்ளோஸ் ஆகும். இப்போ எனக்கு இந்த செகண்ட் ஹெட்டிங்கை ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றப்போ ஓப்பன் ஆகும். திரும்ப அதே கிளிக் பண்ணா எனக்கு வந்து இது க்ளோஸ் ஆகும். அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்டே இந்த லைன் என்ன பண்ணிரும், ஹைட் பண்ணிரும். அதுக்கப்புறம் விச் மீன்ஸ் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இந்த ஹெட்டிங்கை நான் கிளிக் பண்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்டே எல்லா அக்கார்டியன் பாடியும் ஹைட் பண்ணும். விச் மீன்ஸ் இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப்லாம் இருக்குல்ல, அதையும் ஹைட் பண்ணும். அதுக்கப்புறமா திரும்ப டாகிள் பண்ணும். திரும்ப டாகிள் பண்ணதுன்னா ஷோ பண்ணி விட்டுரும். பட் எனக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த சினாரியோல அதே எலமெண்ட் மேல நான் திரும்ப கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு என்ன நடக்கக்கூடாது, அந்த டாகிள் நடக்கக்கூடாது, இந்த ஹைடு நடக்கக்கூடாது. எந்த எலமெண்ட், எந்த ஹெட் மேல கிளிக் பண்றனோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற அக்கார்டியன் பாடி மேல எதுவும் நடக்கக்கூடாது. பட் மற்ற எலமெண்ட் மேலலாம் எனக்கு வந்து இந்த ஹைடுங்கிறது நடக்கணும். இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட். பட் இதை டெக்னிக்கலா எப்படி பண்ண போறோம், யாராச்சும் யோசிக்க முடியுமா? இதுல வந்து கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாஜிக்லாம் யூஸ் பண்ணணும். ஆர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். ஆர்னும் நிறைய மெத்தட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. இதுதான் சினாரியோ. கொஸ்டின் ஒன் மோர் டைம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணிருக்கிறது வந்து ஒர்க் ஆகுது. பட் டெஸ்டர் வந்து பாஸ் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இப்போ வந்து ஃபோர்த் ஹெட்டிங் ஓபன் பண்ணா ஃபோர்த் ஹெட்டிங் ஓபன் ஆகுது. தேர்ட் ஹெட்டிங்கை கிளிக் பண்ணா ஃபோர்த் ஹைட் ஆகிட்டு தேர்ட் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகிட்டு மற்றது எல்லாமே வந்து ஹைட் ஆயிடுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாமே பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஆஸ் அ டெவலப்பர் ஹி வில் பி வெரி ஹாப்பி. யூசர் வந்து இப்படிதான் ஒர்க் பண்ணுவான்ட்டு. ஆனா டெஸ்டர் என்ன பண்ணுவாரு, அதே டைம் நான் திரும்பி இதை கிளிக் பண்ணுவேன் அப்படின்னுவாங்க. ஸோ ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் டேக், சேம் ஹெட்டிங் டேக், ஓப்பன்ல இருக்கிற ஹெட்டிங் டேகை கிளிக் பண்ணா இது வந்து ஹைட் ஆகணும். அதுதான் ரெக்யர்மெண்ட். ஓகே. ஆனா நம்ம சினாரியோல அது ஒர்க் ஆகல. எப்போதும் இது ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கு.
ஸோ எனக்கு இப்போ என் கோடில் ஏதோ சம் சேஞ்சஸ் பண்ணுவேன், அதனால என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனாலே ஒர்க் ஆகும். இது எவ்வளவு அழகா ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். அதே சமயம் அதே ஹெட்டிங்கை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இது ஹைடும் ஆகும். அப்படின்னா இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? இது ரெக்யர்மெண்ட் வந்ததும் என் மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் வந்து தோணுச்சு. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உங்களுக்கு இது நீங்க டெக்னிக்கல் ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு லாஜிக்கல் ஆன்சர் சொன்னா போதும். இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மெத்தடை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. டேக் யுவர் டைம். இந்த மாதிரிதான் இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி சினாரியோ வந்துடும், இதுதான் பண்ணணும்னு தோணிடும். பட் அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தோணுனதை சொல்லுங்க, அதை டெக்னிக்கலா எப்படி பண்ணலாங்கிறது நான் சொல்றேன். இந்த சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? கொஸ்டின் புரிஞ்சுச்சா? விக்ரம் ஆனந்த். யோசிக்கிறீங்களா? சார் சொல்லுங்க சார். கொஸ்டின் ஒரு தடவை சொல்லுங்க. கொஸ்டின் வந்து ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கணும், ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. என்னன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. சேம் ஹெட்டிங்கே கிளிக் பண்ணா எனக்கு வந்து இது ஹைட் ஆகணும். ஓகே, ஓப்பன் ஆயிருக்கிற எந்த பாடி வந்து ஓப்பன் ஆயிருக்கோ, எந்த அக்கார்டியன் பாடி வந்து ஓப்பன் ஆயிருக்கோ அந்த ஹெட்டிங்கே நான் கிளிக் பண்ணா எனக்கு இந்த அக்கார்டியன் பாடி வந்து ஹைட் ஆகணும். ஆனா ஹைட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நாங்க எழுதியிருக்கிற கோடு அப்படி. இதுல வந்து சம்திங் நான் ஏதோ சேஞ்ச் பண்ணணும் ஆர் எக்ஸ்ட்ராவா ஹேண்டில் பண்ணணும். அது பண்ணா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். இதுக்கு நான் வந்து உங்ககிட்ட சின்டாக்ஸோ ஜேக்வரியில சொல்யூஷனோ கொடுங்க அப்படின்னு கேட்கல. ஒரு ப்ரோக்ராமரா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு உங்க மைண்ட் வந்து எப்படி யோசிக்குது? சார் சொல்லுங்க. ஃபங்க்ஷன் இது பண்ணா சார். ஃபங்க்ஷன் புரியல. இது கோடிங் அதுல பாடிக்கு இருக்குல்ல சார், அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் தந்தோம்னா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்?
ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், அவ்வளவுதான். என்னோட கொஸ்டின் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதா. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்க மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன தோணணும் அப்படின்னா, நம்ம டார்கெட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, யாரு, எந்த செக்ஷன் ஓபன்ல இருக்கோ, ஓகே, இவனை மட்டும் தனியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூனிக் வே அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா, இவனை மட்டும் தனியா தூக்குறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படிங்கறத வந்து நம்ம முதல்ல யோசிக்கணும். இப்போ யூஸ்வலா எப்படி இருக்கும் அப்படின்னா, எது மட்டும் ஓப்பன் ஆயிருக்கோ அதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அக்கார்டியன், பாடி, இதையும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதையும் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஸ்பிளே பிளாக்ல இருக்கு. அதாவது நம்ம டார்கெட் எது ஓப்பன்ல இருக்கோ அது வந்து டிஸ்பிளே பிளாக்ல இருக்கு. அடுத்து மற்ற எல்லா அக்கார்டியன் பாடியும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே நன்ல இருக்கு. ஸோ இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா? எது இதெல்லாம் டிஸ்பிளே நன்ல இருக்கோ, ஓகேவா, அது எல்லாமே வந்துட்டு நன் ஆகட்டும். பட் எது ஓப்பன்ல இருக்கும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பட் நான் வந்து டைரக்ட் சொல்யூஷன் கொடுக்குறேன். தென் நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறேன்னா, இங்க ஒரு எலமெண்ட் இருந்துச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதை ஹைட், இதை வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிய என்ன பண்ண போறேன், எது இதெல்லாம் லாஜிக் ஃபர்ஸ்ட் எழுதிடும். ஒரு ஸ்டெப்பா போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு முன்னாடி வெறும் டாகிள் மட்டும் போட்டிருந்தோம். அப்படின்னு என்ன பண்ணணும், ஷோ ஹைட் பண்ணும். இப்போ நான் புதுசா ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ண போறேன். என்னன்னா டாகிள் கிளாஸ் அப்படின்னு ஒரு இதை ஆட் பண்றேன். அப்படின்னு என்ன பண்ணணும்னா, அந்த எலமெண்ட்ல, ஓகே, ஒரு பர்டிகுலர் எந்த எலமெண்டா இருக்கலாம், அந்த எலமெண்ட்ல இந்த ஸ்பெசிபிக் கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும், இல்லைன்னா ஆட் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு தேவை வந்து அக்கார்டியன் ஹெட் தான். அக்கார்டியன் ஹெட்டை தான் கிளிக் பண்றோம். நம்ம அந்த திஸ்க்கு தான் எழுதியிருக்கோம். ஸோ இந்த திஸ்னா எதை மீன் பண்றோம், அந்த அக்கார்டியன் ஹெட்டை மீன் பண்றோம். இப்போ நான் ஹெட்டை கிளிக் பண்றேன். ஸோ எல்லா அக்கார்டியன் ஹெட்டும் ஓப்பன்ல இருக்கிற மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்னாச்சு, ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் ஆட் ஆயிடுச்சு. திரும்ப கிளிக் பண்ணேன்னா ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் வந்து போயிடுச்சு. விச் மீன்ஸ் ஷோ ஆறப்போ ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் இருக்கு, ஹைட் ஆறப்போ ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் வந்து போயிடுச்சு. இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். கரெக்டா? ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு டார்கெட் கிடைச்சிருச்சு. என்னது, ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா அது வந்து ஓப்பன்ல இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு ஒன்று கிடைச்சிருச்சு. கரெக்டா? கேன் யூ கெட் மை பாயிண்ட்? நான் என்ன பண்றேன்னு புரியுதா? இப்போ ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்கும்.
இந்த லெஃப்ட்ல இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எதை கிளிக் பண்றனோ அது வந்து ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆட் ஆயிருக்கும். இதே இதை நான் என்ன பண்றேன், பாடிக்கும் பண்றேன். அண்ட் இந்த டாகிள் கிளாஸ் வந்து டாட் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணல, ஆக்டிவ்னு ஒரு எலமெண்ட்டை செலக்ட்லாம் பண்ணல. அந்த கிளாஸ் நேம் சேஞ்ச் தான் பண்றோம். செலக்ட் பண்றது வந்து முன்னாடியே முடிஞ்சிருது. இதுதான் செலக்டார், இது வந்து எக்ஸிகியூஷன் தான். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேல போடுகிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, என்ன பண்ணிருக்கேன்னா, ஹெட்டிங்க்கும் அக்கார்டியன் பாடிக்கும் ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்றேன், இல்லைன்னா ஆட் பண்றேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த எது ஓப்பன்ல இருக்கோ அது தெரியணும், அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக. இப்போ அதான் ரெண்டுலையுமே ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் ஆட் ஆயிடுச்சு. திரும்ப கிளிக் பண்ணா ஆக்டிவ்ங்கிறது போயிடும். அண்ட் இப்போ நம்ம பழைய ரெக்யர்மெண்ட்டுக்கு வரலாம். இதுல வந்து அக்கார்டியன் பாடிய ஹைடுன்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா, அக்கார்டியன் பாடி எல்லாத்தையும் ஹைட் பண்ணு, ஆனா அது ஆக்டிவா இருந்துச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நான் சொல்ல போறேன். அக்கார்டியன் பாடி எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடு, ஆனா அது வந்து ஆக்டிவ் எலமெண்டா இருந்துச்சுன்னா அதை வந்து நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்ல போறேன். ஸோ அதுக்கு நாட் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. நான் எழுதிட்டு ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உள்ள இருக்கிறத பார்க்குமா, கோலன் நாட் ஆஃப் active. ஒர்க்காகவில்லை. ஓகே, இது கரெக்ட் தான். பட் இன்னும் நம்ம லாஜிக் யோசிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, சேம் எலமெண்டை கிளிக் பண்ணா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இதை நான் கிளிக் பண்றப்போ, எதை வந்து கிளிக் பண்றனோ அதுக்கு கிளிக் பண்றப்போ ஆக்டிவ் இல்லைன்னா மற்ற எல்லாத்தையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணும். எதை நான் கிளிக் பண்றனோ, என்ன ஹெட்டிங்கை கிளிக் பண்றனோ அந்த கிளிக் பண்ற ஈவெண்ட்டுக்கு ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் இல்லை என்றால் நான் வந்து எது எதெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கோ அதெல்லாம் ஹைட் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு தோணுது, பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணா தோணும். இதையும் நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், கல்குலேஷன் பண்ணிடுறேன்.
ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயோ, இதை கிளிக் பண்ணா அது ஹைட் ஆயிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணா எனக்கு இது ஹைட் ஆயிட்டு அது ஓப்பன் ஆகணும். ஆகல. லாஜிக்ல ஏதோ தப்பு இருக்கு. எல்லா கோட்டையும் அழிச்சிடலாம். முதல்ல நம்ம லாஜிக் எழுதிட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஸோ நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட பாசிபிள் சினாரியோஸ் என்ன அப்படின்னா, எய்தர் இந்த ஹெட்டிங் ரிமைனிங் இருக்கிற எல்லாமே ஹெட்டிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஸோ ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ தட் நான் எந்த ஹெட்டிங்கை மீன் பண்றேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ ஹெட்டிங் 1 கிளிக் பண்ணா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாடி தெரியணும், தெரியுது. ஹெட்டிங் 2 கிளிக் பண்ணா இது தெரியணும், தெரியுது. ஹெட்டிங் 3 கிளிக் பண்ணா இது தெரியணும், இது தெரியுது. ஹெட்டிங் 4 கிளிக் பண்ணா அது தெரியணும், தெரியுது. பட் அடுத்த ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஹெட்டிங் 2 கிளிக் பண்றப்போ இந்த ஓப்பன்ல இருக்கிறது வந்து ஹைட் ஆயிடும். ஹெட்டிங் 2 கிளிக் பண்றப்போ இதெல்லாம் மற்ற இந்த ஹெட்டிங் 2 தவிர வேற எல்லாமே வந்து ஹைட் ஆயிடணும். இது மட்டும் தான் ஓப்பன் ஆகணும். அதுதான் நம்ம ரெக்யர்மெண்ட். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம். எப்படின்னா, இந்த மெத்தடை வச்சு ஈஸியா பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே ஹைட் பண்ணிடுவோம்ட்டு. ஆனா நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, சேம் ஹெட்டிங்கே கிளிக் பண்றப்போ, H1ஐயே கிளிக் பண்றப்போ எனக்கு வந்து இது ஹைட் ஆகணும். ஆனா எனக்கு வந்து ஹைட் ஆகல. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா H1ஐயே கிளிக் பண்றப்போ எனக்கு வந்து இது ஹைட் ஆகணும். ஆனா ஹைட் ஆகல. ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடும். உள்ள வர்றப்பவே எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடும். அண்ட் தென் திரும்ப ஒர்க்கை வந்து டாகிள் பண்ணும். ஸோ ஓப்பன்ல இருக்கிறது இந்த சினாரியோல இதை நான் கிளிக் பண்றப்போ லைன் நம்பர் 29 என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செக்ஷனை ஹைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் லைன் நம்பர் 34 என்ன பண்ணும்னா டாகிள். டாகிள் மீன்ஸ் ஹைட்ல இருக்கிறத ஷோ பண்ணும். ஸோ திரும்ப ஷோ பண்ணிடும். என் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, சேம் ஹெட்டிங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா, சேம் ஹெட்டிங்கே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லைன் ஒர்க் ஆகக்கூடாது. எந்த லைன்? இந்த ஹைடு அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இஃப் ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எதையுமே ஹைட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மாத்தி எழுதுவோம். பட் சிம்பிளா எழுதிக்கலாம் முதல்ல. அப்படி இல்லைன்னா ஹைட் பண்ணணும்னு எழுதுறேன். இது என்ன பண்ணுங்கிறத நான் கொஞ்சம் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒர்க் ஆயிடுச்சுன்னா. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. ஹேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து jQueryல இருக்கிற இன்னொரு இன்பில்ட் மெத்தட். அந்த ஹேஸ் கிளாஸ்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து செக் பண்ணிட்டு எஸ்ஸா நோவான்னு பதில் சொல்லும். என்னன்னா, இந்த ஹேஸ் கிளாஸ்ங்கிறதுக்கு நீங்க வந்து முதல்ல ஒரு செலக்டார் வச்சுக்கணும். ஸோ இங்க வந்து $, எந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்றோமோ அதுதான் வந்து நம்மளோட செலக்டார். அதுல
ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். அதுல ஆக்டிவ்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். ஐ won't ஹைட் எனிதிங். ஏன்னா இந்த 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 மொமெண்ட்ல சேம் இதை கிளிக் பண்றேன்னா மற்ற எல்லாமே ஹைட்ல தான் இருக்கும். மற்ற எல்லாமே ஹைட்ல தான் இருக்கும். அண்ட் இதை நான் ஹைடும் பண்ணக்கூடாது. நானா மேனுவலா ஹைட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டாகிள்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அதை வச்சு ஹைட் ஆகிக்கும். ஒருவேளை நான் வந்து சேம் எலமெண்டே கிளிக் பண்ணல, அதாவது ஓப்பன்ல இருக்கிற ஹெட்டிங் டேக்கையே கிளிக் பண்ணல, வேற ஒரு ஹெட்டிங் டேக்கை தான் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, வேற ஒரு ஹெட்டிங் டேக் தான் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த எல்ஸ்குள்ள வரணும். ஸோ இது என்ன பண்ணிடும்னா எல்லா அக்கார்டின் பாடியையும் வந்து ஹைட் பண்ணிடும். ஸோ இப்போ இது ஹைட் ஆகிருக்கணுமே, இது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து 3 கிளிக் பண்ணா இது வந்து ஆக்டிவ்ல இருக்கிறத நான் கிளிக் பண்ணல, ஆக்டிவ்ல இருக்கிறத நான் கிளிக் பண்ணல, which means இந்த அக்கார்டின் ஹெட்டை கிளிக் பண்றப்போ as class of activeல என்ன கொடுக்கும் அப்படின்னா ஃபால்ஸ் கொடுக்கும். as class of active வந்து ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ இங்க ஃபால்ஸ் வந்ததுனால இந்த இஃப்க்குள்ள போகாது. பட் நம்ம இந்த இஃப்ல எதுவுமே எழுதல. பட் இப்படி ப்ரோக்ராம் எழுதுனா யாருமே மதிக்க மாட்டாங்க. பட் இப்போதைக்கு நம்ம எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்றேன்னா ஒருவேளை ஆக்டிவ் கிளாஸ்லயே கிளிக் பண்ணல அப்படின்னா என்ன பண்றேன், எல்லா பாடியும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன், ஹைடும் பண்ணணும். அதுக்கு அடுத்து இன்னும் வேற என்ன வேலைலாம் பண்ணும், அந்த கிளாஸ் நேமே ரிமூவ் பண்ணி விடணும். இதுக்கு அக்கார்டியன் ஹெட்டுக்கு அப்புறம் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆக்டிவ் கிளாஸ் நேம் இருந்திருக்கும். ஸோ நான் என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அதை ஹைடும் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அதோட கிளாஸ் நேமையும் ரிமூவ் பண்ணி விடணும். டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு நான் ரீசெட் பண்ணி விடுறேன் அப்படின்னு அர்த்தம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா சேம் இதை கிளிக் பண்ணா கரெக்டா ஒர்க் ஆகுது. 7. ஸோ வேற எதை கிளிக் பண்ணா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு சினாரியோல மட்டும் ஒர்க் ஆகல. ஆக்டிவ் கிளாஸ் நேம் போகாம இருக்கு. ஸோ இப்போ ஹெட்டிங் 3க்கு ஆக்டிவ் ஆட் ஆயிரும். நான் 2 கிளிக் பண்ணேன்னா 3ல இருந்து ஆக்டிவ் ரிமூவ் ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ரிமூவ் ஆகலை. ஸோ இதான் வந்து லாஜிக்கல் எரர். நான் 2 கிளிக் பண்றப்போ இந்த 2 கிளிக் பண்றப்போ இங்க ஆக்டிவ் ஆட் ஆகிறப்போ இங்க ஆக்டிவ் ரிமூவ் ஆயிருக்கு. இங்க வந்து ஆக்டிவ் ரிமூவ் ஆயிருக்கணும், ஆகல. சரி, இப்போ வந்து 2 கிளிக் பண்ணேன். ஸோ 2 கிளிக் பண்றப்போ இதுலயும் ஆக்டிவ் ஆட் ஆயிருக்கும், இங்கேயும் ஆக்டிவ் ஆட் ஆயிருக்கும். நான் 3 கிளிக் பண்றப்போ இந்த 2 ஆக்டிவும் போயிருக்கணும் அண்ட் இதுவும் நன்னா இருக்கணும், டிஸ்பிளே நன்னா இருக்கணும். ரெண்டுமே ஆக்டிவும் போயிருச்சு, டிஸ்பிளே நன்னும் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இப்போ ஹெட்டிங் 1 கிளிக் பண்ணேன்னா இப்போ வந்து இதுவும் ஆக்டிவ்ல இருக்கும், இதுவும் ஆக்டிவ்ல இருக்கும். இப்போ நான் ஹெட்டிங் 1 கிளிக் பண்ணேன்னா ஹெட்டிங் 1 இது இந்த செட்டா, ஹெட்டிங் 1 கிளிக் பண்ணா இதுலயும் ஆக்டிவ் ஆட் ஆகணும், இதுலயும் ஆக்டிவ் ஆட் ஆகணும், இங்க ரெண்டுல இருந்தும் ஆக்டிவ் ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆயிடுச்சு, இங்க ஆட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா
அதுவும் ஹைட் ஆகும். எல்லாமே வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி பெர்ஃபெக்டாக ஒர்க் செய்கிறது. இதுல ஈஸியஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, பட் அதுக்குள்ளேயே வந்து நமக்கு இவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. திஸ் இஸ் ஹவ் ப்ரோக்ராமிங் வில் பி. பட் நான் வந்து உங்கள்ட்ட எந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, டெக்னிக்கல் ஆன்சர் வேண்டாம், ஆனா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ உங்களால யோசிக்க முடியுதா அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் உங்களுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும், உங்களால வந்து யோசிச்சிருக்க முடியாது. தட் இஸ் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள் தான். ஏன்னா உங்களுக்கு ரிமூவ் கிளாஸ்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது, ஆட் கிளாஸ்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது, டாகிள் கிளாஸ்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது, ஹேஷ் கிளாஸ்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. கரெக்டா? அந்த டைம்ல உங்களால யோசிக்க முடியாது. ஸோ இப்போ உங்களோட ஃப்ளோவை, உங்களோட தாட் ப்ராசஸ் எங்க வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எவ்வளவு என்னால கத்துக்க முடியும். இந்த ரிமூவ் கிளாஸ்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, ஹேஷ் கிளாஸ்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, டாகிள் கிளாஸ்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு என்னால லேர்ன் பண்ணிக்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்களால சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆமா, இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணலாம்ல, ஆமா இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களால யோசிக்க முடியும். ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் யூ வில் பிகம் எ ஸ்ட்ராங் ப்ரோக்ராமர். ஓகேவா? உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு அல்காரிதம் நீங்களே டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களோட ஸ்டடி ப்ராசஸ், உங்களோட நெக்ஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ் வந்து எதுவா வைக்கணும் அப்படின்னா, எல்லாரும் கண்டிப்பா ஒரு நோட் வச்சிருக்கணும். அதுல என்னென்னலாம் நீங்க படிக்கிறீங்களோ, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா jQuery பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இந்த குட்டி குட்டி கான்செப்டா தான் இருக்கும். ஹேஷ் கிளாஸ், ஹைடு, ரிமூவ் கிளாஸ், இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். நான் இன்னைக்கு என்ன பண்ணிடுறேன்னா, என் சைட்ல இருந்து என்னென்னலாம் படிக்கணுமோ, இந்த மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கான வித் ரெஃபரன்ஸோட நான் அனுப்பிச்சிடுறேன். ரெஃபரன்ஸ்னா எங்க அந்த வீடியோ இருக்கு, அந்த லேர்னிங் இருக்குமோ அதோட சேர்த்து இன்னைக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு 1 o'clock முன்னால அனுப்புறேன். அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. எனக்கு அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படியே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதையும் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வந்து யூ வில் ஃபீல் லைக் ஓகே, எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, எது இன்பில்ட் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இனி வந்து என்னால ஓனா பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். பட் இட் வில் டேக் சம் டைம். இப்போ அதுக்கு முன்னால இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்றதை நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் ஃபீல் லைக் ஓகே, இப்படிதான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வரும். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் jQuery ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து பை ப்ராக்டிஸ் மட்டும் தான் வரும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி எ லாட் தட் என்னோட நம்ம மைண்ட் திங்கே பண்ண மாட்டேங்குதுன்னு. பட் எப்போ நீங்க ஒரி பண்ணிக்கணும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்ததே திரும்ப வரலன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் ஈவெண்ட்டை யூஸ் பண்ணணும், ஆனா என் மைண்டுக்கு கிளிக் வரல அப்படின்னா அப்போ வந்து நீங்க ஒரி பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். இல்ல இப்படி ரிமூவ் கிளாஸ்னு ஒரு மெத்தடே இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது, அதனால எனக்கு அது தோணவே இல்லைன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பட் அதுக்காக எப்போட எனக்கு தெரியல, எனக்கு யோசிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அது என் சைடு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ வில் சென்ட் யூ தி கிட் என்னங்கிறது jQuery நான் கொடுத்துட்றேன். சிஎஸ்எஸ்க்கு நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். அதை ஒரு கிளாஸா வச்சு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி முடிஞ்ச நாளைக்கு இந்த வீக்ல ஒரு நாள் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிஎஸ்எஸ்க்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் jQuery ஐ வில் ப்ரிப்பேர் டுடே அண்ட் ஐ வில் ஷேர் இட் பிஃபோர் 1 PM. ஓகேவா? ஸோ உங்களோட லேர்னிங்கை அதில் ஆரம்பிங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்க எழுத முடியணும் நீங்களே. இதுக்கு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் jQueryலேயே. எதுனா ஃபார்ம் வேலிடேஷன், அதுதான் இன்டர்வியூல வேற கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூட்ஸ்ட்ராப்போட காம்போனன்ட்ஸை கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம்னா, அந்த ரெஸ்பான்சிவ் ஓரியன்டட், அந்த மாடல் பாக்ஸ் ஓரியன்டட் காம்போனன்ட்ஸ் போனோம்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆக்சுவலா உங்களுக்கு தேவையே படாது எப்பவும் பூட்ஸ்ட்ராப்போட காம்போனண்ட்டை கால் பண்றதுக்கு. பட் அதுக்கு பின்னால என்ன நடக்குங்கிறத உங்களால விஷுவலைஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். தட்ஸ் இட்.
we can catch up tomorrow and we can expand this feature and start our next project. Okay, any questions? Okay, super. Thank you.